நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூருக்கு விஜயின் பிரச்சார பயணம். தற்போது திருவாரூருக்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். பிரம்மாண்ட கிரேன் மூலம் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பும் வழங்கப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தரப்பு செய்திகளை தரலாம். ரவிச்சந்திரன், உங்களுக்கான நேரம். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் காலையில் சென்னையிலிருந்து கிளம்பி தனி விமானத்தில் திருச்சி வந்து சேர்ந்தார். திருச்சியிலிருந்து கார் மூலமாக வந்து திருவாரூரில் அம்மையப்பன் என்ற இடத்திலிருந்து அந்த வாகனத்தில் பஸ்ஸில் பேருந்தில் ஏறி நாகப்பட்டினம் சென்றார். நாகப்பட்டினத்தில் பரப்புரை முடித்து அங்கிருந்து திருவாரூருக்கு அதே பஸ் மூலமையாக வந்தார். வழி நெடுக மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக மெதுவாக பஸ் வந்தது. திருவாரூருக்கு வந்தவுடன் இங்கு திருவாரூரில் உள்ள பொது மக்கள் அனைவரும் மிகவும் ஆரவாரத்துடன் விஜய் அவர்கள் வரவேற்றார்கள். தொடர்ந்து தெற்கே வீதியில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருந்தது. அதுவும் குறிப்பாக தெற்கே வீதியில் அலைக்கடலென உள்ள மக்கள் கூட்டத்தில் அந்த பேருந்து மிதந்து வந்ததை பார்க்க முடிந்தது. அந்த நேரத்தில் கிரேன் மூலமாக கிட்டத்தட்ட பெரிய மாலை ஒன்று அணிவிக்க தயாராக இருந்தது. அது மெதுவாக அந்த பேருந்தில் மேலே ஏறி அந்த மாலையை பெற்றுக்கொண்டார். தற்பொழுது அந்த பேசும் இடத்திற்கு அந்த பேருந்து வந்து அந்த இடத்தை அடைந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் உரையாற்ற உள்ளார். இது திருவாரூரை சுற்றியுள்ள கிராம பகுதியிலிருந்தும் மற்ற ஊரிலிருந்தும் மாணவர்கள் முதல் பெண்கள் உள்ளிட்ட குடும்பமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளனர். திருவாரூரே தேர் திருவிழாவுக்கு எப்படி கூட்டம் உள்ளமோ அதுபோல இப்பொழுது அந்த தெற்கு வீதியில் நல்ல கூட்டம், கிட்டத்தட்ட 1000க்கும் மேல கூட்டம் சேர்ந்துள்ளது. ரவிச்சந்திரன், உங்கள் விரிவான தெளிவான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்த அந்த பிரச்சார பயணம் தொடர்பான தகவல்களை தந்ததற்கு நன்றி ரவிச்சந்திரன்.